ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ. ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ இன்று திருப்பதி நகரத்தில் அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. இந்த ஹயக்ரீவர் இந்த குதிரை அந்த முகத்தை சேவித்தால் நமக்கு என்ன தோன்றுகின்றது என்றால் அந்த ஹயக்ரீவரை நினைவு கூறலாம். ஏன் என்றால் ஹயக்ரீவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட உருவானார். இவரை விஷ்ணுவின் வடிவாக கருதி வைணவர்கள் வழிபடுகிறார்கள். ஹயக்ரீவரை கல்வி தெய்வம் என குறிப்பிடுகிறார். இந்த அவதாரத்தினை தசாவதாரத்திற்குள் இணைப்பதில்லை. மது கைடப்பன் எனும் அசுரர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை பறித்து கொண்டனர். அத்துடன் பாதாள உலகத்திற்கு சென்றனர். அதனை மீட்டி தரும்படி பிரம்மா காக்கும் கடவுளான விஷ்ணுவை வேண்டினர். மதுவும் கைடப்பனும் படைக்கு தொழிலை செய்ய ஆசை கொண்டனர். அவர்கள் குதிரை முகம் உடையவர்கள் என்பதால் விஷ்ணுவும் குதிரை முக அவதாரம் எடுத்து அவர்களுடன் போர் புரிந்தனர். இந்த ரூபமே ஹயக்ரீவர் என்று அழைக்கப்படுகிறது. அசுரர்களை அழித்த பின்னும் ஹயக்ரீவருக்கு உக்ரம் தணியாததால் லக்ஷ்மி தேவியை அவர் மடியில் அமர வைத்து இத்திரு உலகத்திற்கு லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று பெயர் பெற்றார். ஹயக்ரீவருக்கு கல்வி கருவாக இருந்தமையால் கல்விக்கு தெய்வமாகவும் லக்ஷ்மியுடன் இருப்பதனால் செல்வத்திற்கு தெய்வமாகவும் ஹயக்ரீவர் விளங்குகிறார். பக்தர்களே, இதோ திருப்பதி நகரத்தில் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளுடைய பிரம்மோற்சவத்தில் இதோ அஸ்வ வாகனம், அதாவது குதிரை வாகனத்திலே அந்த பகவான் உய்யாரமாக அமர்ந்து கொண்டு பவனி வர காத்து கொண்டு இருக்கிறார் பக்தர்களை ரட்சிக்க. அப்படி போஜராஜனை கம்சனுக்கு நெருங்கிய உறவினனும் அவனுடைய முயற்சிகள் அனைத்திலும் வீண் போகாமல் உதவுபவனுமான கேசி என்பவன் சிந்துஜையால் நீர் அடைய கூடியவர் என்று கேள்விப்பட்டு சிந்துஜ வடிவெடுத்து கொண்டு வந்தான் போலும். சிந்துஜ என்றும் சொல் சிந்து என்னும் சமுத்திரத்தில் தோன்றிய லக்ஷ்மியை குறிக்கிறதல்லவா? சிந்துஜ என்றால் சிந்து தேசத்தில் பிறந்த குதிரை என்று கேசியை அர்த்தம் செய்து கொண்டு குதிரை வடிவில் வந்தான் என்று கவி சாத்துரியமாக கூறுகிறது. பக்தர்களே, இந்த பாவி கந்தர்வ தன்மையை அடைந்தும் கூட கொடிய சத்தங்களால் எல்லா ஜனங்களையும் பயமுறுத்திவிட்டு உம்மை சந்திக்கும் வரை கோகுலத்தை துன்புறுத்திவிட்டு பிறகு உம்மை வந்து எதிர்த்தான் என்று கூறுகிறார். கந்தர்வன் என்பவன் ஆடல் பாடல்களால் மக்களை மகிழச் செய்யும் தேவா ஜாதி. அச்சொல் குதிரை என்று பொருள்படும். இங்கு ஸ்லேடையாக நல்ல தேவ ஜாத்தியாயிருந்தும் அசூரத்தன்மையை காட்டினான் என்று கவி சாத்துரியமாக கூறுகிறது. பிறகு மகரிஷி உம்மை காலால் மிதித்த கதையை கேட்டறிந்த இந்த தர்க்ஷியன் அதை தானும் செய்யக்கூடும் என்று மதிமயங்கி தார்க்ஷியன் மேல் வைக்கப்பட்ட திருவடிகளை
உமது மார்பில் உதைத்தான் போலும் என்று கூறுகிறார். அப்படி பகவான் விஷ்ணு உலக நாயகராயினும் பிருகு மகரிஷி அவருடைய உத்தம குணத்தை நிரூபிக்க அவரை காலால் இடறிய பொழுது பகவான் காலை வருடி வலிக்கிறதா என்று கேட்டார் என்பதே இந்த கதை. அப்படி தார்க்ஷ்யன் என்னும் சொல் குதிரை என்ற அர்த்தத்திலும் கருடன் என்ற அர்த்தத்திலும் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. கேசி என்ற ராட்சணன், அதாவது குதிரையை அடக்கியவன், கலியுக பிரத்யக்ஷ தெய்வம் வெங்கடவன், அஷ்ட கஷ்டங்களை போக்குபவன், ஸ்வா இருப்பவன் என்றும் பெயர். குதிரை போல் ஓடி பெருமாளை சேவித்து கல்கி இறுதி அவதாரம், அவரே கல்கி அவதாரம் எடுத்து குதிரை வாகனத்தில் ஞானம் அறிவு பற்று நமக்கு தெரிவிப்பதற்கே இந்த அஸ்வ வாகனம் கடைசி வாகனம். குதிரை கடைசி வாகனத்தில் பெரிய சேஷன் 14 வாகனங்களில் நாம் சேவித்தோம் அல்லவா. உட்சென்றால் சவம், பெரிய யாகம் என்னுடைய அஸ்வமேத்த யாக பலன் கொடுக்கிறது போல அந்த அஸ்வ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் கோவிந்தராஜ சுவாமி பெருமாள். ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ. ஓம் நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. திருப்ப
మృగశయ్యపై ఒరిగిన నిరుపమ తేజ సురకల్ప పూజ తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపింతుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపింతుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా சேஷாத்ரிவாசா திருமலையப்பனே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருப்பதி நகரத்தில் கோவிந்தராஜ சுவாமி பெருமாளினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று கடைசி நாள், அதாவது காலையில் ரதோற்சவத்தை சேவித்தோம். இப்பொழுது அந்த அஸ்வ வாகனம் என்கிற குதிரை வாகனத்தின் மேல் அந்த பகவான் கோவிந்தராஜ பகவான் எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கிறார். நாம் இரு கரம் கூப்பி அந்த பகவானை சேவிப்போம். மனித உடலும் குதிரை தலையும் புத்திசாலித்தனமான வெள்ளை நிறமும் வெண்ணிற ஆடையும் வெள்ளை தாமரையின் மீது அமர்ந்தும் அறிவும் ஞானமும் கொண்ட கடவுளாக வணங்கப்படுகிறார். குறியீடாக பேரார்வம் மற்றும் இருளின் பேய் சக்திகளின் மீது கடவுளின் கையால் வழிநடத்தப்படும் தூய அறிவின் வெற்றியை குறிக்கிறது. படைப்பின் போது விஷ்ணு பிரம்மாவுக்கு வேதங்களை வெளிப்படுத்தினார் என்பது பதிப்புகளில் ஒன்று. இந்த வேதங்களின் சக்தியை உணர்ந்து மது மற்றும் கைடப்ப என்ற இரு அரக்கர்கள் பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடி கடலின் அடிவாரத்தில் மறைத்து வைத்தனர். புனித நூல்களை மீட்டெடுக்க அந்த பிரம்மா விஷ்ணுவின் உதவியை நாடிய போது விஷ்ணு ஹயக்ரீவ வடிவத்தை எடுத்து 2 அசுரர்களை கொன்று வேதங்களை பிரம்மாவிடம் திருப்பி அனுப்பினர். மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு கதை தேவி பகவத் புராணத்தில் காணப்படுகிறது. காஷ்யப பிரஜாபதியின் மகனான ஹயக்ரீவன் குதிரையின் முகம் கொண்டவன் அவன் என்ற அரக்கன் கடுமையான தவம் செய்து துர்கா தேவியிடம் வரம் பெற்றான். அவனை இன்னொருவரால் மட்டுமே கொல்ல முடியும், ஹயக்ரீவா மற்றும் வேறு யாரும் இல்லை. இந்த வார்த்தையை பெற்ற அவர் கர்வம் கொண்டு தேவலோக்கத்தில் அழிவை உண்டாக்கத் தொடங்கினார். மகிழ்ச்சியற்ற தேவர்கள் வழக்கம் போல் தீய மற்றும் கொடூரமான அரக்கனமிடிருந்து விடுதலைக்காக விஷ்ணுவிடம் திரும்பினார்கள். ஆனால் அந்த வரம் விஷ்ணுவுக்கு கூட மிகவும் சக்தி வாய்ந்ததாக நிரூபித்தது. ஏனெனில் அது உச்ச தேவியை தவிர வேறு யாராலும் கொடுக்கப்படவில்லை. இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அர்ச்சகர் சுவாமி. நீண்ட மற்றும் கடுமையான போருக்கு பிறகு ஹயக்ரீவன் என்ற அரக்கன் வெல்ல முடியாத நிலையிலேயே இருந்தான். ஆனால் போர் விஷ்ணுவை பாதித்தது. அவர் குணமடைந்து தனது சக்தியையும் வலிமையையும் நிரப்ப வைகுண்டத்திற்கு சென்றார். அவர் தனது இறுக்கமான வில்லின் மேல் முனையின் தலை வைத்து பத்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஆழ்ந்தார் என்று கூறப்படுகிறது. அவர் மீண்டும் போரை தொடங்க வேண்டும் என்று தேவர்கள் விரும்பினார். ஆனால் விஷ்ணுவை அவரது யோக நித்ரையிலிருந்து யாராலும் எழுப்ப முடியவில்லை. எனவே பிரம்மா ஒரு திட்டம் தீட்டினார். வில் நானில் கசக்கும் கரையான்களை உருவாக்கினார். நான் உடைத்தால் அந்த அதிர்வு ஒளி இறைவனை எழுப்பும். பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் பிரம்மாண்டமான ஒளியுடன் சரம் ஒடிந்தது. ஆனால் அந்த விசையின் காரணமாக விஷ்ணுவின் தலை அவரது உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு லைவன் சாகரில் விழுந்தது. பிரம்மாவின் திட்டம் தோல்வியடைந்து மொத்த பேரழிவிற்கும் வழிவகுத்தது. தேவர்கள் பேரழிவை கண்டு துக்கம் அடைந்தனர். இப்போது அவர்களின் ஒரே நம்பிக்கை தாய் தேவியை அழைப்பது மட்டுமே. அவள் எப்போதுமே கடுமையான தேவை, நேரம் மற்றும் மீண்டும் அவர்களை பாதுகாத்து. எனவே அவர்கள் அவளிடம் பிரார்த்தனை செய்து அவளது உதவியை நாடினர். அவர்களின் பிரார்த்தனையில் மகிழ்ச்சியடைந்த அவர் இந்த சம்பவத்தின் பின்னால் ஒரு தெய்வீக நோக்கம் இருப்பதாக கூறினார்.
இந்த நோக்கத்தை அடைந்தவுடன் விஷ்ணு தனது வடிவத்தை திரும்ப பெற்றார். ஒரு குதிரையின் தலையை விஷ்ணுவின் கழுத்தில் இணைக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தார். பின்னர் அவர் ஹயக்ரீவர் ஆனார். எனவே அரக்கனை கொல்லும் நிலையில் இருந்தார். அதன்படி பிரம்மா ஒரு வெள்ளை குதிரையின் தலையை விஷ்ணுவின் உடலில் பொருத்தினார். புத்துயிர் பெற்ற விஷ்ணு அசுரனை அழித்தார். பின்னர் அவர் தனது வழக்கமான வடிவத்தில் திரும்பினார். இருப்பினும் ஹயக்ரீவ அவதாரம் அனைத்து அறிவின் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவா உபாஸ்மகே என்று அந்த பேச்சு வித்யா அனைத்து வகையான அதர்ம சர்வ வித்யானம் வெற்றி இருளை பற்றிய ஞானத்தின் பிரகாசத்தின் மிகவும் உருவமாக வணங்கப்பட்டு போற்றப்படுகிறது. பக்தர்களே, அப்படி வைணவ மரபில் ஹயக்ரீவர் மிக முக்கியமான தெய்வம். புனிதம் மற்றும் மற்ற சார்பற்ற பாடங்களை படிக்க தொடங்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது அல்லவா? ஆகஸ்ட் மாதத்தில் பௌர்ணமி அவரது அவதார தினம் மற்றும் திருவிழாவின் 9ஆம் நாளான மகாநவமி அன்று சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது. அவர் ஹயசிரசா என்றும் போற்றப்படுகிறார். இந்த வசனம் முதலில் பஞ்சராத்திர ஆகமங்களில் இருந்து வந்தது. ஆனால் இப்போது பிரபலமாக 13ஆம் நூற்றாண்டின் கவிஞர் தத்துவவாதியான வேதாந்த தேசிகாவின் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திற்கு பக்தர்களுக்கிடையே மிகவும் பிரபலமாகி இருந்து வருகிறது. பக்தர்களே, அப்படி அந்த அஸ்வ வாகனத்தில் மேலே, அதாவது குதிரை வாகனத்தில் மேலே அந்த கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் எழுந்தருளி பவனி வந்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் இரு கரம் கூப்பி சேவித்து கொண்டு இருக்கிறோம். இதோ அந்த வாகனத்தில் முன்பே அந்த பக்தர்கள் கலைஞர்கள் அந்த பகவானுடைய கைங்கரியங்களை எவ்வளவு அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ கோலாட்டம், பரதநாட்டியம், கரகாட்டம் மற்றும் 4000 திவ்ய பிரபந்தங்களுடன் இந்த வாகனம் முன்பே இந்த பக்தர்கள் அந்த பகவானுக்காக கைங்கரியங்களை செய்து அவருடைய சதா சர்வ அந்த அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நாமும் இதை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் அந்த பகவானுடைய இந்த அஸ்வ வாகனத்திலே அந்த பகவானை சேவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த குதிரை அசுரனுடைய குளம்பின் தாக்குதல் படாதபடி அவனை ஏமாற்றி விரைவாக அவனை எட்டி வெகு தூரம் தள்ளிவிட்டார். அவன் மயங்கி விழுந்தாலும் மிகவும் வளர்ந்தெழுந்த கோப ஆவேசத்துடன் உம்மை தின்றுவிட எண்ணி உம்மேல் பாய்ந்தன என்று கூறினர். நீர் குதிரை யசூரனை தண்டிக்க நிச்சயித்து தண்டம் போன்ற உமது கையை அவன் வாயில் புகுத்தி பிறகு அந்த கையை பெருக்க செய்ததால் மூச்சுவிட முடியாமல் அவன் உயிரிழந்தான். சப்தியை இருந்த அவன் ஏக்கியாகி விட்டான். சப்தி என்றால் குதிரை, 7 என்றும் பொருள்படும். ஸ்லேடையாக 7 ஒன்றாக ஆகிவிட்டது என்று வியந்து கூறப்படுகிறது. குதிரையாக இருந்த அசுரன் காணப்படாமல் பகவானுடன் ஐக்கியமாகி விட்டான். தீயோரையும் தீமையிலிருந்து விடுவித்து மோட்சம் அளிக்கிறான் பகவான். கொலுவை உன்னாடு வீடே கோவிந்தராஜு, గొడుగుల గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు.
కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి, తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి, కురిసి వరములెల్ల గోవిందరాజు, కురిసి వరములెల్ల గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవింద. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద. மந்திரம் இல்லாமல், ஹோமம் இல்லாமல் புது வழியில் குதிரையை கொன்றதால் மட்டும் அஸ்வமேதம் உம்மால் செய்யப்பட்ட பொழுது தேவர்கள் சந்தோஷத்தால் உம்மை கேசவன் என்று பெயரிட்டு துதித்தார்கள். அப்படி கம்சனுக்கு நீர் வாசுதேவ புத்திரன் என்பதை கூறி அந்த வாசுதேவரை கொல்ல முற்பட்டதும் அவனை நல்ல வார்த்தையால் தடுத்துவிட்டு கேசி வதத்தின் முடிவில் அங்கு வந்த நாரதரால் நீர் நன்கு துதிக்க பெற்றவராயீர் என்று சொன்னாராம். பக்தர்களே, ஒரு சமயம் கோபர்களுடன் கூடி வனத்தில் நீர் ஒளிந்து விளையாடுவதில் ஈடுபட்டிருக்கையில் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் அந்த தேவர்களை உபத்திரவிக்கும் வியோமன் என்ற பெயர் பெற்ற அசுரன் மையனுடைய புத்திரன் அளவற்ற மாயகையில் வல்லவன் உம்மை நாடி வந்து சேர்ந்தேன் என்று கூறினாராம். கோபர்கள் திருடர்களாகவும் காவலர்களாகவும் விளையாடுகையில் திருடனாக அவர்களுடன் கூடி விளையாடிய அந்த அசுரன் கோபகுமாரர்களையும் பசுக்களையும் குகைகளில் அடைத்து சிலைகளால் மூடிவிட்டான். அதை அறிந்த உம்மால் அவனை கொல்லப்பட்டவன் ஆனான் என்றும் கூறினார்கள். அப்படி அற்புதமான பல விளையாட்டுகளால் கோகுலவாசிகளை ஒப்பற்ற ஆனந்தத்தால் மெய்மறக்கச் செய்து எல்லை இல்லாமல் மென்மேலும் புதிதான வகையில் விளையாடிய பரமாத்ம ரூபியான குருவாயூரப்பா காத்து அருளும் இந்த அஸ்வ வாகனம் குதிரை வாகனத்திலே அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாள் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே அந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாள் அஸ்வ வாகனத்தில் எழுந்தருளி பவனி வந்து கொண்டு இருக்கிறார் அந்த வீதியிலே. ஓம் நமோ வெங்கடேஷாய. వేణుగాన ప్రియ గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద సీతానాయక గోవింద శ్రిత పరిపాలక గోవింద గోవింద హరి గోవింద
ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತವಿದೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಮಲದಳಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾನ್ವೇದೇಂದ್ರ ರಮ್ಯಜಾಮಾದರಮಣಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥತಮಾರಂಭ ಆತ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ವ್ಯಾಮೋದತ್ತದಿರಾಯಣಾಯ ಮೇನೇತ್ಮತ್ಕರ ರಾಮಾನುಜತ್ತರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಮಾತಾಪಿತಾಪದಯ ಸರ್ವಂ ದೇವನಿಯಮೇನ ಮದನ್ಮಯಾನ ಮಾಧ್ಯತ್ತನ ಕೊಲ್ಪದೆ ಶ್ರೀಭಕ್ತದಂಗ್ರೇಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧನ ಬುಧಂ ಧರತ್ಯ ശ്രീഭക്തിദാവുടധേരയാൻ ഭക്താംഗിരണപരാൾ ശ്രീമത്പരാങ്കുതമണം പ്രണതോത്വിനിത്വള്ളിനാൾ മല്ലിനാളാണ്ടമടമയിൽ മല്ലിയാളാൾ ஆத்தால் தென்பது பெயர் பயந்த விளக்கு அதே தருளால் எங்களும் தாள விளக்கு தன் மண்டல மேட்டு மாது முன்னாள் ஐயானு மணருண்டு தெருவணிந்து ஆளாணி தான
ஓம்பியம் தொழுதேன் வெய்யாதோ தழாளமேல் சாக்கரக்கை வேங்கடவர் என்னை வேதக்கத்திய ஐயரதெங்களும் தளவிளக்கே தன் மண்டலமிட்டு மாதி உன்னாள் ஐயனுன் மணர் கொண்டு தேரில் பணிந்து அழகணித்தன கரித்தனங்க தேவா ஒய்யவமாங்களோ என்ன சொல்லு ஒன்னாயம் ஓம்பியாயம் தொடுதேன் வையாதோர் தழலுமிழ் சாக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை வேதக்கத்திய மணர் கொண்டு నీ చేతలు గోవిందరాజా కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పాదములిద్దరి మీద పంచివేసి చాచుకొని శోధించి నీవు ఇరుమున సోదివైతివి పాదములిద్దరి మీద పంచివేసి చాచుకొని శోధించి నీవు ఇరుమున సోదివైతివి సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా దాదాత వలపు తూచే త్రాసువలేనైతివి సాధించి ఇద్దరు చేతి సానల నిన్ను నొత్తగా దాదాత వలపు తూచే త్రాసువలేనైతివి కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా కన్ను సన్నల ఇద్దరి కళలు రేచి రేచి
వన్నె సరసముల కావడి వైదివి కన్ను సన్నల ఇద్దరి కళలు రేచి రేచి వన్నె సరసముల కావడి వైదివి అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి 12 చక్రముల బండి వైతివి అన్నిటా సెలవులు నవ్వా పెకునీచి 12 చక్రముల బండి వైతివి కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా అండనే శ్రీ వెంకటేశ అదే గోవిందరాజవై చండిధీర సిరికి భూసతికి నీవు అండనే శ్రీ వెంకటేశ అదే గోవిందరాజవై చండిధీర సిరికి భూసతికి నీవు రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి కొండు కాజమలి పెళ్ళి కొడుకవునైతివి రెండు చేతుల ఇద్దరికి కాగిలిచ్చి కొండు కాజమలి పెళ్ళి కొడుకవునైతివి కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు నీ చేతలు గోవిందరాజా పొత్తుల మగడవై భోగించేవి పూడు కొత్తలు नित्याय विबुधसंस्तुत्याय
कौस्तुभाभरणाय उरवैरिणे जगन्मोहनाय वरिराजवरदाय कौस्तुभाभरणाय उरवैरिणे ब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नारायणाय सकुड ब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो नारायणाय नमो नारायणाय नारायण 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 हरि हरि नारायण हरि हरि नारायण हरि हरि नारायण हरि हरि नारायण हरि गोविंद नारायण हरि गोविंद नारायण हरि गोविंद नारायण हरि गोविंद नारायण हरि गोपाल नारायण हरि गोपाल नारायण हरि गोपाल नारायण हरि गोपाल नारायण श्री हरि नारायण श्री हरि नारायण श्री हरि नारायण श्री हरि नारायण ऋषिकेश नारायण ऋषिकेश नारायण ऋषिकेश नारायण ऋषिकेश नारायण भद्रिवास नारायण बद्रीवास नारायण भद्रिवास नारायण बद्रीवास नारायण हरि हरि
ಬದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಬದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಋಷಿಕೇಶ ನಾರಾಯಣ ಬದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಬದ್ರಿವಾಸ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಗೋವಿಂದ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಹರಿ ಹರಿ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀಪಾದಮೇ ಶರಣು ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ 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 ನೀ ಶ್ರೀಪಾದಮೇ ಶರಣು ಕಮಲ ಸತಿ ಮುಖ ಕಮಲ ಕಮಲಹಿತ ಕಮಲ ಪ್ರಿಯ ಕಮಲೇಕ್ಷಣ ಕಮಲ ಸತಿ ಮುಖ ಕಮಲ ಕಮಲಹಿತ ಕಮಲ ಪ್ರಿಯ ಕಮಲೇಕ್ಷಣ ಕಮಲ ಸತಿ ಮುಖ ಕಮಲ
ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ವರ ಮೋಕ್ಷಾಕರ ಪೂರ್ಣ ನಿಶಾಕರ ವದನ ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ವರ ಮೋಕ್ಷಾಕರ ಪೂರ್ಣ ನಿಶಾಕರ ವದನ ಶರಣು ನಂದ ಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಮಂದರಧರ ಮುಚಿಕುಂದ ವರದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಸುಂದರ ವಿಗ್ರಹ ಮಂದರಧರ ಮುಚಿಕುಂದ ವರದ ಗೋವಿಂದ ಮುಕುಂದ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ವರತರಿಗೊಂಡ ನಿವಾಸ ಪರಾತ್ಪರ ಗುರುತರವೇ ಕಟಗಿರಿ ನಿಲಯ ವರತರಿಗೊಂಡ ನಿವಾಸ ಪರಾತ್ಪರ ಗುರುತರವೇ ಕಟಗಿರಿ ನಿಲಯ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ವರ ಮೋಕ್ಷಾಕರ ಪೂರ್ಣ ನಿಶಾಕರ ವದನ ಶರಣು ನಂದಕುಮಾರ ಶರಣು ಶರಣು ಶ್ರೀಕರ ದುರ್ಜನ ಭೀಕರ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ Govinda Hari Govinda Hari Govinda Hari Govinda
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ